வெளிப்படுத்த சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை வாசி. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்க சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவார். நீங்கள் 10 நாள் உபத்திரவப்பட போறீர்கள். ஆகிலும் உண்மையா இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் ஜீவகிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. இந்த வேத வாக்கியத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா, முதலாவது நீ பயப்படாதே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படாதே, எவ்விதத்தின் காரியத்தை குறித்தும் பயப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் சூழ்நிலையை கண்டு பயப்படாத. நீ எடுக்கிற பிரயாசத்தை கண்டு பயப்படாத. உனக்கு வரும் நாட்களை குறித்து பயப்படாத. உன் வேதையை குறித்து பயப்படாத. பிரச்சனை குறித்து பயப்படாத. உன் மனதிற்கு தோன்றுகிற கேள்விகளை குறித்து பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லி யோபு சொல்லுகிறான். நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 41வது அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை வாசிங்க. திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை சங்கீதக்காரன் ஒரு காரியம் சொல்லுகிறார். சங்கீதம் 23:4 வாசிங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவர் என்னோடு கூட இருக்கிறீர். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்தை நான் இங்கே வருகிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப வருகிற போராட்டத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க.